நீதி கதை. ஒரே சோதனை, 3 மாற்றங்கள். ஒரு நாள் ஒரு சிறுமி வாழ்க்கையில் சோர்வாகவும் குழப்பமாகவும் இருந்தாள். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அவள் தன் அப்பாவிடம் சென்றாள். அப்பா அவளை அமைதியாக கேட்டார். பிறகு மெதுவாகச் சிரித்தார். அவர் ஒரு முட்டை, ஒரு உருளைக்கிழங்கு மற்றும் கொஞ்சம் தேயிலை கொண்டு வரச் சொன்னார். சிறுமிக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தாலும் கேட்டதெல்லாம் கொண்டு வந்தாள். அப்பா அடுப்பில் 3 பாத்திரங்களில் தண்ணீர் வைத்து கொதிக்க ஆரம்பித்தார். முதல் பாத்திரத்தில் முட்டையை போட்டார். 2வது பாத்திரத்தில் உருளைக்கிழங்கை போட்டார். 3வது பாத்திரத்தில் தேயிலை இலைகளை சேர்த்தார். 3ம் ஒரே கொதிக்கும் நீரில் இருந்தன. சிறிது நேரம் கழித்து அப்பா அவற்றை வெளியே எடுத்தார். முட்டையை உடைத்து பார்த்தபோது அதன் உள்ளே இருந்தது கடினமாக மாறியிருந்தது. உருளைக்கிழங்கை அழுத்தி பார்த்தபோது அது மென்மையாக மாறியிருந்தது. ஆனால் தேயிலை தண்ணீரின் நிறத்தையும் மணத்தையும் முழுவதும் மாற்றியிருந்தது. அப்பா மெதுவா சொன்னாரு, வாழ்க்கையும் இந்த கொதிக்கும் தண்ணீர் மாதிரி தான். கஷ்டம் வந்தா சில பேர் முட்டை மாதிரி கடினமா மாறுவாங்க, சில பேர் உருளைக்கிழங்கு மாதிரி மென்மையா மாறுவாங்க. ஆனா சில பேர் தேயிலை மாதிரி சூழ்நிலையையே நல்லதா மாட்டுவாங்க. அதை கேட்டு அந்த சின்ன பொண்ணு சிரித்தாள். அவளுக்கு அந்த பாடம் புரிஞ்சிடுச்சு. நீதி, வாழ்க்கையில கஷ்டம் எல்லாருக்கும் வரும், ஆனா நாம எப்படி எதிர்கொள்கிறோம்ன்றதே முக்கியம்.